ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஏர் ஷோ நடக்கிற அன்னைக்கு 6ஆம் தேதி நடந்த விஷயம். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட டைம் வந்து காலையில் 10:40. இங்கேருந்து கலைவனாரிருந்து நாங்கள் பீச்சுக்கு போயின்னு இருக்கோம். அப்போ வந்து 2 பக்கமும் ஜனம் வந்து அவ்வளோ ஜனம் போயின்னு இருக்காங்க. ஒரு இடத்துலையும் போலீஸ்காரங்க யாரும் கிடையாது. சைடில் எங்கேயுமே தண்ணியும் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை. எங்கேயாச்சும் ஒவ்வொரு இடத்துல தான் ஒவ்வொரு போலீஸ்காரங்க நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாருங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு சொல்ல விஐபிக்குன்னு தனியாக ஒரு பாதை போகுது. அதை அவங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 10:45 இங்கே வந்துட்டோம். 10:50 இருக்கும். உள்ளே போகையில் 11 மணி எந்த பக்கம் போகிறோம்? அண்ணா சமாதிக்கு நேரம் இறங்கி உள்ளே போகிறோம். அண்ணா சமாதிக்கு நேரம் இந்த பக்கம் போயிட்டு இந்த ஓரமாக போயிட்டு அந்த சென்ட்ரா அண்ணா சமாதியை தாண்டினோடனே அங்கே ஒரு இடத்துல வந்து இடம் கிடந்துச்சு. உள்ளே போயிட்டோம். உள்ளே நுழையில் கரெக்டாக 11 மணி நாங்கள் உள்ள நுழையில். அப்போ வந்து பீச்சில் ஓரளவுக்கு காலியாக தான் இருக்குது. மெரினா பீச்சு 11:10 காலியாக தான் இருக்குது. மக்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஜனம் வந்து உள்ளேருந்து வெளியே இருந்து பீச்சுக்குள்ளே அவ்வளோ ஜனங்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. எங்கேயுமே வந்து இதில் தண்ணின்றது எங்கேயுமே கிடையாது. ஒரு டேங்கு அந்த மாதிரி விஷயம் கடை எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே எந்த பொருளும் விற்க கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு கடை பார்த்த மாதிரி இருந்து இந்த ஹெலிகாப்டர் வரையில் இது சென்ற பிளேஸில் வந்து அவங்க ஒரு கட்டை அடைச்சி இந்த விஐபிக்கள் மினிஸ்ட்ரி சிஎம் இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நடு சென்றாக கட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல இந்த ஹெலிகாப்டரில் வந்து வீரர்கள் குதிச்சாங்க. மேலேருந்து குதிக்கையில் இந்த ஜனங்கள் பூரா அதை நோக்கி போயிருந்தாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்கல. அது முடிஞ்ச உடனே மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ நடந்துருந்துச்சு. இது வந்து 4ஆம் தேதி போட்ட ஷோ வந்து அப்படியே திரும்ப போட்டதுனால நான் பார்த்துட்டு ஏற்கனவே 4ஆம் தேதி நான் வந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பையில் 12:10 நான் கிளம்பையில் 12:10 பீச்சை விட்டு வெளியில் வந்துட்டேன். இவ்வளவு ஜனமும் வந்து 12:20 வந்துட்டுருக்காங்க. 2 பக்கமும் பைக்கு அண்ணா சமாதியிலேருந்து கலைவனாரங்க போகிற வழி ஃபுல்லாக 2 பக்கமும் பைக்கு நிற்கிது ரோட்டில். அங்கிருந்து வர்ற ஜனங்கள் தான் ஜாஸ்தி. இந்த பக்கம் போகிற ஜனங்கள் கம்மி தான். ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை, வர்றதுக்கும் வழி கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியுது? மெரினா பீச்சுக்குள்ளே இடம் இருக்குது. வெயில் செம்ம வெயில் கொளுத்துது. 10:30 மணிக்கு போனவங்களாம் வெயில் தாங்க முடியாமல் வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியலை. நம்ம எப்பயாச்சும் போய் பார்த்துடணும் இந்த ஏர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏறி ஐஜி ஆஃபீஸ் பக்கம் குதித்து இப்படி போகிறாங்க. ஏன்னா அங்கிட்டிருந்து வர முடியலை, இங்கிட்டிருந்து போகவும் முடியலை. இந்த கூட பைக்கு நிற்கிது பாருங்கள். பிளாட்ஃபாரத்தில் பைக்கு ஃபுல்லாக யார் உங்களுக்கு நிப்பாட்ட அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. பிளாட்ஃபாரம் ஃபுல்லாக பைக்கு நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. நடுவில் ஒரு கார் கூட நின்றுச்சு. ஒருத்த கூட நகர முடியல. நான் 12:20 கிளம்பி 1:15 மணிக்கு நான் எங்கே போகிறேன்? அண்ணா சிலையாண்ட போகிறேன். அவ்வளவு ஜனம் இருக்குது அங்கே. அவ்வளவு மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் இல்லை. இவங்க வர்றதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழின்னு செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. மக்கள் ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கு அந்த இடத்துல யாருமே கிடையாது. இது வந்து நானாக எடுத்து எல்லா பைக்கும் நாங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. அங்கிருந்து வர்ற ஜனங்கள் தான் ஜாஸ்தி. எத்தனை மணி? 12:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் இவங்களுக்குள்ளே கிராஸ் ஆகல. 12:30 இருக்கும். அப்படியே அடியாக தான் வச்சு போயின்னு இருக்கோம். இங்கிட்டிருந்து போகிற ஜனங்களை காட்டி அங்கிருந்து வர்ற ஜனங்கள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இவங்க பூரா போய் 12:40 உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே நடந்துச்சு. நான் உங்கள் இருக்கிறது இது வந்து ஒரு சைடு தான். அண்ணா சமாதியிலேருந்து வர்ற மக்கள் தான். இன்னும் கண்ணை சிலையிலேருந்து வர்ற மக்கள் இருந்தாங்க. பட்டினப்பாக்கம் பக்கம் இருந்து வர்ற மக்கள் வந்தாங்க. எல்லோரும் எதை நோக்கி வந்தாங்கன்னா அந்த சென்ட்ரல் பிளேஸை நோக்கி தான் வந்தாங்க.
எங்கே நின்றாலும் தெரியும் பார்க்கலான்ற அபிப்பிராயம் இந்த மக்களுக்கு கிடையாது. சென்ட்ரல் பிளேஸில் போனால் அங்கே ஏதோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி இவங்க போனவங்க அங்கே. ஆனால் அங்கே எதுவுமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் இறக்கி விட்டு போனது தான். அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே அங்கே ப்ரோக்ராம் கிடையாது. விஐபிகள் மட்டும் வந்து உட்கார்றதுக்கு. அவங்கள மட்டும் இவங்க பாதுகாத்தாங்களா இல்லை அவங்க போகிறதுக்காக வந்தாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதில் நீங்கள் பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தண்ணின்னு எங்கேயாச்சும் நீங்கள் இருக்கா, தண்ணி கேன் கொண்டு வரணும் எல்லாமே சொன்னாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஏர் ஷோ நடத்தினவங்க கண்டிப்பாக இங்கே மக்களுக்கு ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணி இவங்கள பாதுகாத்துருக்கணும். இல்லாட்டி கடைங்களாச்சும் அங்கே இருந்திருக்கணும். இவ்வளோ லட்சம் பேர் வர்றாங்க, ஒரு சிலர் தண்ணி கொண்டு வராமல் இருக்கலாம், குழந்தைகள் வருவாங்க, இவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். போலீஸ் வந்து ஒரு சைடு வாங்க, ஒரு சைடு போங்க, இந்த பைக்கெல்லாம் அங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு சரியான வழிமுறைகள் இருந்திருக்கணுங்க. பைக்கெலாம் அங்கே நிப்பாட்டிருக்கணும் தேவையில்லை. வர்றால் அப்படியே பைக்கில் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே நான் இது மாதிரி வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவ்வளோ மக்கள் அவதிப்பட்டதையும் பார்த்ததில்லை. நான் திருப்பதி போய் சாமி கும்பிடையில் இந்த கூட்டத்தில் அங்கே வேணால் அவ்வளோ ஜனத்தை வேணால் பார்த்துருக்கேங்க சார். நான் 21 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஷோவை பார்த்துருக்கேன். எங்கள் இதே சென்னையில் அப்போல்லாம் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த தடவை மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க, அல்லோல்பட்டாங்க. 5 பேர் செத்தது, அதுதான் மிச்சம். எந்த இதுவும் கிடையாது. ஒரு தண்ணி டேங்கு கூட நடு சென்டரில் கிடையாது.